ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல செட்டப், பேங்கிங் செட்டப் அப்படின்னு சொல்லி கிடச்சிது. அதான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்ச நாட்கள்லாம் இருந்தது. பட் அது இல்லை, இது நம்மளோட லைஃப் இல்லை. சேலரி வாங்குகிறோம், ரைட், ஓகே, ஹாப்பி, அதை வச்சு குடும்பம் ஓடுது. பட் கொடுக்குற இடத்துக்கு நம்ம எப்போ வர்றது? கொடுக்குற இடத்துக்கு வரணும்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் நான் தேட ஆரம்பிக்கணும். அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு வாழ்க்கையாக மாறணும்னு எடுத்த முடிவு தான் வளர்ச்சிக்கான காரணம். ஏறி இறங்கி பல நிறுவனங்கள் சுற்றி இருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அவரோட எண்ணமும் நோக்கமும் முன்னேற்றத்துக்கானது இல்லைன்றது என்னோட கருத்து. அந்த இடத்துல காரணம் என்னன்னா, அடுத்த கட்டமாக அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம் இருக்குது அவர்கிட்ட. நிறைய நேரங்களில் நான் வாய்ப்பு தேடி அலையும் போது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, ஒரு வாய்ப்பு கிடைச்சி கை கொடுத்துட மாட்டாங்களா, அந்த கையை பிடிச்சிட்டு ஏறிட மாட்டோமான்ற எண்ணமும் இயக்கமும் நிறைய இருந்திருக்குள்ள. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா வெறியாக தான் மாற்றிச்சு. இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நான் அடுத்த லெவல் டெவலப் ஆனேன், என் கூட இருக்கவங்கள நான் பார்த்துக்கிறேன்ல. இப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறது அதே தான், நீ 4 பேருக்கு வாய்ப்பு கொடு. நீ கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கு வாழ்க்கையாக மாறணும். 100 பேர் இல்லை, எவ்வளோ பேர் ஆரம்பித்தாலும் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாலும் அந்த இலக்கு இதுதான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கின பயணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், துரோகங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இல்லாமல் லைஃப் கிடையாது. இது எது இருந்தாலும் நம்மளோட இலக்கை அடையணுன்ற எண்ணம் தான் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இது உங்களோட எதிர்நீச்சல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்டியா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் கே மொஹிதீன் அவர்களோட தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் படித்து முடிச்ச உடனே கிடைச்ச வேலைக்கு போகாமல் நான் படித்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொஹிதீன் அவர்கள் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களோட சேர்ந்து ஓடுற அளவுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் இருந்திருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்டர் மொஹிதீன் அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்க தயாராக இருக்கார். அவருடைய பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இளைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு புஷ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் பண்ணாலும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் எஃபர்ட் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் நிறைய சிச்சுவேஷன்ஸில் அவங்க பிளேஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மைல் எஃபர்ட்டாக நீங்கள் இளைஞர்களுக்கு இருக்கீங்க, ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவே இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பயணம் இந்த ஆண்டர்ப்ரனர் லைஃப் அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சது சார்? என்னோடய லைஃப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் கிடைக்கிற வேலைலாம் பார்த்துட்ருப்பேன். கிடைக்கிற வேலை அப்படின்னா பேசிக்காக லைஃப்பில் ஒரு மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்வாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குது அப்படின்றத தேடாமல் வாய்ப்பாக இல்லையா நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்படி என்னோடய லைஃப் மாறணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்புமே கிடைக்கிற விஷயங்களை முயற்சி பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நிறைய வேலைகள். நான் வேலைகள் சொல்லும் போது இந்த வேலை செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நம்ம பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, உழைச்சி சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஸோ அப்படி தான் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சிம் கார்டு விற்றுருக்கேன், கிரெடிட் கார்டு விற்றுருக்கேன், சாவுக்கு போய் பந்தல் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பபுள் டேப் கேன், அந்த கேனை எடுத்துகிட்டு போய் 5வது மாடியில் தூக்கிட்டு போய் போட்டால் ஒரு 7 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்திருக்கேன். ஒரு ஸ்டேஜில் பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே ஒரு நல்ல செட்டப்புக்குள்ளே ஒரு ஆர்சியூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். இந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கிடைக்கிற வேலையெல்லாம் செய்தோம். படித்ததுக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. முயற்சி செய்துக்கிட்டே இருந்தேன், கிடைக்கிற வேலையெல்லாம் செய்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல செட்டப்பு, பேங்கிங் செட்டப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிது. அதான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்ச நாட்கள்லாம் இருந்தது. பட் அது இல்லை, இது நம்மளோட லைஃப் இல்லை. நான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும் அப்படின்னா எனக்கு என் மேலே அக்கறை வேணும். அந்த அக்கறை எப்போ இருந்தது அப்படின்னா, ஜெயிக்கணுன்ற ஆசையோடு மட்டுமே ட்ராவல் பண்ணுற இளைஞர்கள் நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன், இப்போவும் இருக்காங்க. ஆனால் எது வாய்ப்பு அப்படின்னு தேடாமல் கிடைக்கிற வாய்ப்பை செய்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பில் இருக்கிற மகத்துவம் என்ன அப்படின்னு புரிதல் வரத்துக்கு டைம் எடுக்குது.
ஸோ ஒரு விஷயம் கிடைச்சிச்சு இதை பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அது மட்டுமே பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துடக்கூடாது. நம்ம அடுத்தது என்னன்னு தேட ஆரம்பிக்கணும். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது கிடைச்ச விஷயங்கள் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் தொழில் பண்ணுறதுக்கு, ஏன் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம். வேலை செய்துகிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம், 8 hours ஒர்க்கு, அதுக்கான சேல்ரி, ரைட், ஓகே. ஆனால் அது இல்லை லைஃப். அடுத்தது வாங்குகிற இடத்துல இருக்கக்கூடாது, கொடுக்குற இடத்துக்கு வரணும்னு எண்ணம் இருந்தது. கண்டிப்பாக சேல்ரி வாங்குகிறோம், ரைட், ஓகே, ஹாப்பி, அதை வச்சு குடும்பம் ஓடுது. பட் கொடுக்குற இடத்துக்கு நம்ம எப்போ வர்றது? கொடுக்குற இடத்துக்கு வரணும்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் நான் தேட ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு வாழ்க்கையாக மாறணும்னு எடுத்த முடிவு தான் வளர்ச்சிக்கான காரணம். பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நானும் வந்து நானே ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் அந்த சக்ஸஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டி வரணும் அப்படின்றத நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த சக்ஸஸ்க்கான ஃபார்முலா அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? ஃபெயிலியர்ஸை கண்டிப்பாக பார்த்தா தான் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸை பார்க்கும்போது பயப்படக்கூடாது, தடுமாறக்கூடாது, அசிங்கப்பட்டுட்டோமே, ஐயோ தோத்துட்டோமே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. ஃபெயிலியர்ஸை பார்த்தோம்ல, அது ஏன் தோத்தோன்ற காரணம் தெரியணும் நமக்கு. அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அதை செஞ்ச விஷயத்த செய்யணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். தோல்வியை பார்த்தோன்னா பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லுவாங்க சிலர். என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை சைஸ் தான் வேறு, பிரச்சனைகள் தான் வெவ்வேறு. ஆனால் பிரச்சனை இல்லாத நபர்கள் கிடையாது. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனையை மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் போகாத இருக்கிற நபர்கள் லைஃப்பில் நிறைய பேரை பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலரை பார்க்கும்போது இந்த டெலிவரி பாய்ஸ் நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி கேர்ள்ஸும் வந்துட்டாங்க. அவங்களெலாம் பார்க்கும்போது என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு நல்ல படிப்பு சொல்கிறாங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஈவினிங் இந்த வேலை செய்கிறேன் சார், பகலில் இது பண்ணுறேன். சிலர் சொல்கிறாங்க, நான் டேயில் இந்த வேலை செய்கிறேன், ஈவினிங் இந்த வேலை செய்கிறேன். ஸோ இந்த மார்னிங் ஈவினிங்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணுறது எதுக்குன்னா, அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கான வேலையை செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் அதுலேயே முடியாத லைஃப் அது இல்லை. அடுத்தது அவங்க தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த முயற்சி நம்ம மக்கள்கிட்ட, நம்ம இளைஞர்கள்கிட்ட நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி தேடலோடு இருந்தேன். அடுத்தது என்னன்னு அந்த எண்ணம் என்ன பண்ணுச்சுன்னா, அடுத்ததுன்னு போகும்போது முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சி செய்கிற அத்தனை பேருமே ஜெயிப்பாங்க. சக்ஸஸ் என்ற விஷயத்தை கண்டிப்பாக அடைவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சக்ஸஸ் கொஞ்சம் தள்ளி தான் போகும். நம்ம கிடைக்கிற வரைக்கும் தள்ளி தான் போயிருக்குமோ தவிர கிடைக்காம இருக்காது. நம்ம முயற்சியை விடாமல் நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம். இந்த சக்ஸஸ் அப்படின்றத நோக்கி ஓடும்போது நிறைய பேர் இந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்து துகண்டு போயிடுவாங்க. அதில் முதல் படி வந்து அவங்களோட படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் படித்த வேலைக்கு தான், நான் படித்த படிப்புக்கு தான், அதுக்கேற்ற வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அண்ட் அதில் சில பேர் சக்ஸஸும் ஆகுறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது முதல் படியிலே சக்ஸஸ் ஆகிடுது. பட் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன், இல்லைனா நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்றப்போ அவங்கள நம்பி இருக்கக்கூடிய அப்பா அம்மா, இல்லை அவங்களோட பொருளாதார சூழ்நிலை, அவங்க வீட்டு நிலைமை, இது எதையுமே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கும் போது அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் எவ்வளோ அது ஒரு மோசமான நிலைக்கு தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்விக்கு வந்து நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். இன்டர்வியூ ஒரு பையன் வந்தான், ஹெச்ஆர் ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து ஃபைனல் ரவுண்டு என்கிட்ட வராங்க. ஃபைனல் ரவுண்ட் வரும்போது ஒரு 5 years வந்து கேப் இருக்குது. அவர் படித்து முடித்ததுக்கு 5 வருஷம் கேப் இருக்குது. 5 ஆண்டு காலம் என்ன செய்தீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கும்போது அந்த ரெஸ்யூம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 5 years ஒன்றும் பண்ணல அப்படின்ற ஒரு கேப் தெரியுது. 5 years ஒன்று எங்கேயாவது அவர் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஏதாவது அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எதனா பார்த்துருக்கலாம், இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மைண்டில் நான் அவரை கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 5 years நீங்கள் இந்த படித்து முடிச்ச இந்த 5 years என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வேலை தேடிட்டுருக்கேன் சார். வேலை தேடிட்டுருக்கீங்க, 5 ஆண்டு காலமாக வேலை தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறேன். ஆமாம், 5 வருஷமாக நான் வேலை தேடிட்டுருக்கேன்.
ஏன் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்க்கக்கூடாதா? இல்லை, நான் படித்தது இதுதான், எனக்கு இதில் தான் வேலை வேணும், அதுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். சரி, படித்த ஃபீல்டுலேயே வேலை தேடணும்னு நினச்சது தப்பு இல்லை, கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு எதனா வேலை பார்த்துட்டே நீங்கள் வேலை ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு என் சைடில். கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் படித்ததில் தான் வேலை செய்வேன், கிடைக்கிற வரைக்கும் நான் வேலை தேடுவேன். நல்ல கான்ஃபிடென்ட் அது. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாருன்னா, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல படிப்பை கொடுத்துட்டாங்க இருக்கு. புரியுது. ஆனால் அந்த படிப்புக்கு 5 ஆண்டு காலம் அவங்க செலவில் உட்காந்து சாப்பிட்டது கஷ்டம், தப்பான ஒரு விஷயம். இதை ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலையா, சொல்லலையா, அவங்க கேட்கலையான்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்னதும் கேட்க மாட்டாங்க. சார் படிக்க வச்சுட்டாங்க, 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா. ஆனால் படிப்பை கொடுத்தவங்களுக்கு திரும்ப ஒரு பையனா பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து இவர் தவறிட்டாருன்றதான் என்னோட நோக்கம். இது என்னோட கருத்து. அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், இங்கே உங்களுக்கு வேலை இருக்காது, வேற எங்கேயாவது பாருங்க அப்படின்னு. ஹெச்ஆர் ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஹெச்ஆர் ரவுண்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே ஹாப்பி. ஃபைனல் ரவுண்டு என்னோட டெசிஷன், உங்களுக்கு வேலை இல்லை அப்படி கிளம்புங்கன்னு. காரணம் என்னென்னா, அவர் அந்த 5 ஆண்டு காலம் எத்தனை நிறுவனம் போய் வந்தாருன்றலாம் தெரியல. அப்படி அவர் ஏறி இறங்கி பல நிறுவனங்கள் சுற்றி இருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அவரோட எண்ணமும் நோக்கமும் முன்னேற்றத்துக்கானது இல்லைன்றது என்னோட கருத்து அந்த இடத்துல. காரணம் என்னன்னா, அடுத்த கட்டமாக அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம் இருக்குது அவர்கிட்ட. முயற்சி, நான் இன்டர்வியூ போவேன், அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா திரும்ப ஒரு அடுத்த இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு 10 நாளோ 1 மாதமோ கேப் எடுத்துப்பேன் அப்படின்றார். அப்போ அந்த 10 நாள் என்ன பண்ணுவார்? எதுவுமே பண்ணலை, சும்மா இருக்கிறார். அந்த மாதிரியான நபர் என் கூட ட்ராவல் பண்ண முடியாது. என் கூட ட்ராவல் பண்ணனா ஒரே ஒரு விஷயம், எங்கள் நிறுவனத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, முதியோர்களும் நிறைய இருக்காங்க, ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன அப்படின்னா, குடும்பத்துக்காக நான் காரணமாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும்னு எண்ணம் இருக்கவங்க மட்டும்தான் என் கூட பயணம் பண்ணுறாங்க. வரோம், பார்க்குறோம், போகிறோன்ற நபர்கள் என் கூட லாங் ஸ்டர்ன் பண்ண முடியாது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்ககிட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ்க்கு, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அவங்க அதை கப்புன்னு பிடிச்சி மேலே வருவாங்கல்ல, அதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் சார். பிகாஸ் ஒரு ஆண்டர்பிரனராக நீங்கள் சொன்னீங்க, எல்லா வாட்டியும் நம்ம வந்து வாங்குற இடத்துல தான் இருக்கும், நம்ம கொடுக்குற இடத்துல எப்போ மாறுவோமோ அதுதான் சந்தோஷம் தரும் அப்படின்னு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு பர்சனலாக எப்படி இருந்திருக்கு சார்? அது பல தடவை பல நேரங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கேன். அது மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, நிறைய நேரங்களில் வந்து நான் வாய்ப்பு தேடி அலையும் போது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, ஒரு வாய்ப்பு கிடைச்சி கை கொடுத்துட மாட்டாங்களா, அந்த கையை பிடிச்சிட்டு ஏறிட மாட்டோமான்ற எண்ணமும் இயக்கமும் நிறைய இருந்திருக்குள்ள. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா வெறியாக தான் மாற்றிச்சு. யாருமே உதவுறதுக்கு தயாராக இல்லை, யார்கிட்ட நம்ம உதவி கேட்கல, வாய்ப்பு தான் கேட்டோம். இந்த வாய்ப்பு கிடைச்சா ஜெயிச்சிடலாம் முயற்சி பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல. அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் அப்படி இருந்துச்சு. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நானுமே எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு நல்ல நிறுவனம் படித்தோம், அந்த நிறுவனத்தில் போய் வேலை செய்து ஏதாவது சம்பளம் வந்துச்சுன்னா போதும். புரியுது. ஆனால் அது இல்லை லைஃபு. அங்கே இருந்தால் அப்படியே திரும்பி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸுன்ற பேரில் நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்னா, பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லியிருப்போம், ஆனால் திரும்பி பார்த்தா வயசாகிருக்கும். கமிட்மெண்ட்டோட தான் வாழ்ந்து ஆகணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்லேருந்து வாழக்கூடாது. கமிட்மெண்ட்டை தாண்டி நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒரே விஷயம், பிஸ்னஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்கறத பயன்படுத்திக்கிட்டு அத்தனை பேருமே எனக்கு இது மிகப்பெரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் சந்தோஷம் கொடுத்தது. அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப அப்போ நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குற அளவுக்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த உருவாக்குற விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு மக்கள் இருக்காங்க. எதிர்பார்ப்போட எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், என்ன மாதிரி ஏக்கத்தோடு இருந்தவன் எத்தனையோ பேர் இருக்காங்க இளைஞர்கள் இந்த நாட்டில். அந்த இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை அவன் பிடிச்சிட்டான் அப்படின்னா ஜெயிச்சிடறான். நம்ம என்ன பண்ணணும்? தட்டி கொடுக்கணும். உன்னால் முடியும், நீ செய், நான் செஞ்சதை உன்னை செய்ய சொல்கிறேன், நீ செய்தால் சக்ஸஸ் பண்ணலாம், இல்லையா அதில் தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப செய்யலாம். அவங்கள வந்து அதிகாரத்தனம்லாம் இல்லை நம்மக்கிட்ட, நீ செஞ்சுதான் ஆகணும்லாம் இல்லை, இது செய்தால் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, அதுக்கடுத்து நம்ம சமூகத்துக்கு நல்லது. அவனை சார்ந்த ஒரு 4 பேர் அவன் பார்த்துப்பான்ல. கண்டிப்பாக. இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நான் அடுத்த லெவல் டெவலப் ஆனேன், என் கூட இருக்கவங்கள நான் பார்த்துக்கிறேன்ல. இப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறது அதே தான், நீ 4 பேருக்கு வாய்ப்பு கொடு. நீ கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கு வாழ்க்கையாக மாறணும்.
ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நிறைய சந்தோஷங்கள் அனுபவிக்கிறோம். உங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அது பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு சின்ன விதையாக வந்து நாளுக்கு நாள் விதைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ உங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். கிட்டத்தட்ட 10 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது நம்மளோடது. 10 நிறுவனங்கள் நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டை டெக்னாலஜி ரிலேட்டடாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து அங்கே இளைஞர்களுக்கு ஒரு அங்கே ஆமாம் ஐடி பீப்புள் அங்கே வாய்ப்பு கிடைக்குதுல்ல. ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் என்னோடய நிறுவனம் சார்ந்து என்னால் செய்ய முடியும். அது சாஃப்ட்வேராக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். இது ஐடி செக்டார். ஐடி முடிச்சுட்டு வந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். அகாடமி ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். அகாடமியில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். எப்படி பண்ணணும், வீட்டில் உட்காந்து வேலை செய்யணும், எந்த மாதிரி செய்யலாம், இதில் என்ன மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உருவாக்கி பண்ணிகிட்ருக்கோம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேரிட்டி ஒரு சைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இது எல்லாமே என்னென்னா என்னோடய ஆசைகள். அந்த ஆசை மேலே எனக்கு கொஞ்சம் அக்கறை அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம செய்யணும். நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன வச்சுட்டு போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நான் இதெல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் எதனா செய்திருக்கணும்ல. கண்டிப்பாக என் குடும்பத்துக்காவது ஏதாவது செய்திருக்கணும். இன்றைக்கி லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தேன் நான். அந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுச்சு, என்னன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு கடத்தெல்லாம் கொடுக்கல, படிப்பை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரம் டெய்லி பொருளாதார மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இது காரணம் அது காரணம்லாம் நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு எதையும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. பொருளாதாரம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போது நம்மளோட வருமானம் மாறிச்சா? ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிற நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை சேலரின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. பொருளாதார மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அவங்களோட வருமான மாற்றம் மிக குறைவு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடன்ற பேரில் லாக் ஆகுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது அடிஷ்னல் வேலை செய்யலாம், பார்ட் டைமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க மாற்றி இந்த பொருளாதாரத்தை தாண்டி அவங்க போனோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தெளிவாக முடிவு பண்ணணும். அவங்க வாழ்க்கை என்ன பண்ண போகிறோன்ற முடிவு வேணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக அந்த முடிவு என்ன பண்ணோன்னா, இதை செய்ய போகிறோம், இதை செய்கிறதுனால இதில் இந்த விஷயங்கள்லாம் லாபகரமாக இருக்குது, இதெல்லாம் நஷ்டமாக இருக்கும், இதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணணும், இவ்வளோ நேரம் எடுக்கும், இதெல்லாம் தெளிவாக சிந்திக்கணும். இதை சிந்திக்காத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதனா ஆரம்பிக்கிறேன், நானும் பிஸ்னஸ் மேன் ஆகிடுறேன், அவ்வளோதான். ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகணும்னா வாய்ப்பு இல்லைல்ல. கண்டிப்பாக நான் இதை ஆரம்பித்தேன்னா ஜெயிச்சிருவேன். ஆரம்பித்தா ஜெயிக்கிறது வந்து சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதனால் வந்து நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் நம்ம ஊரில் நடக்க போகுது, நம்ம நாட்டில் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கலாம். கரெக்ட், தப்பு இல்லை. பட் அதை கரெக்டாக பண்ணுறோமா? ஏற்கனவே செய்தவங்க சரியாக செய்திருக்காங்களா? அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க? ஓகே, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் டெவலப் ஆக முடியும். அப்படி நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து நிறைய விஷயங்கள் உருவாக்கணும். நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் உருவாக்குனேன். புரியுது. தெரியாத விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தெரியாத செஞ்சால் தோற்றுருவேன். நான் தெரியாத செஞ்சு தோற்றுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ அது எனக்கு தெரிஞ்ச தொழில் ஆயிடுச்சே. நான் முயற்சி பண்ணதுனால தானே அது நடந்தது. கண்டிப்பாக முயற்சி பண்ணாமல் இருந்தா அது தெரியாததாகவே இருந்திருக்குமே. நமக்கு தெரியலன்னு சொல்கிற விஷயத்த யாரோ ஒருத்தர் செய்கிறாங்களே கரெக்டாக, அப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாமே. இதுதான் எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிந்தனை இருக்கும், என்னன்னா பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல விஷயங்கள் போகணும், மேலும் மேலே 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 படிகள் ஏறிட்டே போனால் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. பட் ஆனால் பணம் சம்பாதிக்கிறத தாண்டி அவங்களோட தேவைக்கான பணத்தை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத நிறைய ஒரு பெரிய கொஷினாகவே இருக்குது. சரி, எனக்கு வந்து 20,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை தேவைக்கு வந்து வாழ்க்கை தரத்துக்கு வந்து என்னோட பொருளாதார நிலைமை வந்து 40,000 ரூபாய்க்கு வந்து டிமாண்ட் பண்ணுது சார், என்னால் அந்த 40,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புங்க? ரொம்ப சிம்பிள் சார். இப்போது மேலே ஏறி போகணுன்னு சொன்னீங்க, வாய்ப்பு கிடைக்குது, அடுத்த லெவல் டெவலப் ஆகணும், அடுத்த லெவல் டெவலப். ஆனால் அந்த நபர் படித்து முடிச்சுட்டு வரத்துக்கு முன்னாடி அவரை மாதிரி வந்தவங்களும் மேலே ஏறி போகணும் தானே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது. வருஷம் முடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வெளில வரும். ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதா? இல்லை. போராடுறாங்க. போராடலன்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம மக்கள் வந்து ரொம்ப நல்லாவே முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி அவங்க நினச்சது முடிகிற வரைக்கும் இருக்கா? அவங்க செயல் 100% அது முடிகிற வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்களா? இல்லையே. இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதனால் நான் செய்யலை, திரும்ப ஒன்று ட்ரை பண்ணுறது, அதனால் நான் செய்யலை.
அப்போது திரும்பி பார்க்கும்போது எல்லாமே முயற்சி பண்ணதோடவே நிற்கும். எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வரல. அதனால் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது. ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்தாச்சு, இதில் நான் சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னா திரும்ப திரும்ப எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் அதில் போராடினால் மட்டுமே ஃபீல்டில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. சொசைட்டி எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீல்டில் நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் தெரியும், ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி சண்டை செய்யணும் முதல்ல, அந்த மாதிரி. கண்டிப்பாக அதுக்கு தைரியம் வேணும்ல. கண்டிப்பாக இன்னைக்கு முயற்சி பண்ணுறதுக்குமே ஒரு தைரியம் தேவைப்படுது. அவங்க எதை அவங்க முடிவு பண்ணுற விஷயங்கள் எது, இதை முடிவு பண்ணிட்டாங்க, இதை செய்யலாம் அப்படின்னா அதை நோக்கின பயணம் வந்து என்னன்னா வலுவாக இருக்கணும். ஏன்னா காரணம் இருக்குல்ல அந்த இடத்துல. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான காரணம் இருக்குது. அப்போ வலுவாக இருக்கணும்ல. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். முடியாதுன்னெலாம் எதுவுமே இல்லை. முயற்சி செய்யணும் முடிகிற வரைக்கும்.